உங்க பிரெயின் லெவலை செக் பண்ணி பார்க்கலாமா? நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல ஒரு பெரிய கம்பெனியில ஒரு கொலை நடந்துருது. ஸோ அந்த கொலையை அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸும் கிரைம் நடந்த சீனுக்கு வராங்க. அப்போ போலீஸ் பார்க்குறாங்க, இது கொலையா இல்லை தற்கொலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ரோண்டா கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஸ்டான் வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஆள், ஸோ அவர் வந்து தற்கொலை பண்ணுறதுக்குலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கார்ல் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவருக்கு வந்து சில காலமாகவே அதிர்ஷ்டமே இல்லை, அவரோட வியாபாரமும் ரொம்பவே டல்லாகிடுச்சு, அவரோட சேல்ஸும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் எங்கள் பாஸ் வந்து அவரை வந்து வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், இதனால அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கார்ல் சொல்கிறான். தேர்ட் ஒன் ஹோமர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் வந்து ஃபோனில் யார்கிட்டையும் ரொம்பவே சவுண்டாக பேசிக்கிட்டு இருந்தார், ரொம்பவே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தார், ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாரு. ஸோ அதனால அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து ரோண்டா, கார்ல், ஹோமர் இவங்க 3 பேர்த்தையும் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரில் யார் கொலையாளின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் now. கார்ல் தான் கொலையாளி. ஏன்னா வந்து கார்ல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டான் வந்து துரதிருஷ்டவாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுவும் இல்லாமல் அவரை வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து ஸ்டான் வந்து எம்ப்ளாய்ஸ் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. தென் வந்து சேல்ஸ்லேயும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இப்படி இருக்கிறவங்களை எப்படி வந்து பாஸ் வந்து வேலையை விட்டு தூக்குவாங்க? இதுதான் ஆன்சர். இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். தேங்க்யூ.